கொஞ்சம் உள்ள போய் பாரு மக்கா, யாரு இறங்குவா? உனக்கு தான் இறங்க தெரியும்ல, குளிக்கிறது நான் மட்டும் அங்க உள்ள போய் குளிக்கல. கொஞ்சம் இறங்கி என்ன ஏதுன்னு பாரு மக்கா. பயமா இருக்கு எனக்கு. சரி நான் இறங்குதேன். மகேஷ் போய் பாருல, யாராவது ஒரு ஆள் நம்ம காப்பாத்துன மாதிரி இருக்கும்ல. நீ இறங்கு. உனக்கு ஏதாவது ஆபத்துனா நான் எப்படியாவது குதிச்சு உன்னை காப்பாத்திடுவேன். ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் நீ காப்பாத்தி எதுக்கு காப்பாத்தாம என்ன அம்பேல்னு விட்டா எனக்கு பயமா இருக்குது. உள்ள ஏதாவது செத்துக்கிட்டு போயிருந்தா நான் என்னட்டி பண்ணிருப்பேன். சரி இறங்கி பாப்போம். எடு கீழா, எடு இவள. என்னாச்சு ஆச்சி? உங்களுக்கு தெரிஞ்சவே யாராவது காணாம போனாவளா? என்னாச்சு? ஐயோ ஐயோ யாச்சி, என்னக்கா ஆச்சி? எதுக்கு அழுதிய? கடவுளே, ஏதாவது பிரச்சனையாக்கா? என்ன ஆச்சு? எது என் வியாதியில போவானே, என் எடுவட்டை சிரிக்கி மோவா பிள்ளைய அநியாயமா கொல்ல பார்த்துட்டாளே. எடி வள்ளிக்கு அக்காவா கொக்காவா எவ்வளோ ஒருத்தி பிள்ளைய கூட்டிட்டு வந்தாளா முட்டி? அந்த சிரிக்கி மோவா அந்த சீமையை விட்ட ஓமா பிள்ளைய கூட்டிட்டு போவாம இவ வீட்டுல கொண்டு விட்டுருக்கா. கொஞ்சம் கழிச்சு பார்த்தா பிள்ளைய காணலையாண்டி. நீங்க வேற கிணத்துக்குள்ள தத்தங்கிட்டோன்னு சொல்லுதியா? எடி எவ்வளவு உள்ள எட்டி பார்த்து பிள்ளைகள கடக்காடு பார்த்து காப்பாத்திட்டாங்கட்டி. என்ன ஆச்சு சொல்லுதிய? எம்மா நான் கும்பிடுத தெய்வமே, ஐயோ கடவுளே. யாராவது கொஞ்சம் எட்டி பார்த்து அந்த பிள்ளைய தூக்கிட்டாங்களே. ஐயோ வள்ளி வந்தானே என்ன பதில் சொல்லுவேன்? நான் அவள்கிட்ட விடும்போதே சொல்லிட்டு போனேன் மாயத்துல. இவெல்லாம் ஒரு மனுஷியா? எனக்கு வேலை இருக்கு வள்ளின்னு சொன்னேன். புள்ள அவன் போக்குல இருப்பான்னு சொன்னாலே. ஏட்டி எவளாவது இறங்கி உள்ள எட்டி பார்த்து பிள்ளைய காப்பாத்திட்டாங்க. நான் இறங்குதாச்சு. ஐயா எப்பா இறங்கு மக்கா, என் மக்கா அத்தையை எப்படியாவது காப்பாத்தி தந்துரு. உள்ள ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலே நான் நிம்மதியாயிரு. கொஞ்சம் தேடி ஏடி பாரு மக்கா. கடவுளே என்ன பெத்தாடே. எப்பா இறங்கப்பா. பிள்ளைய பார்க்க சொல்ல என்ன இது குட்டி வாங்கி வச்சுக்கிடுங்க மவள. எனக்கு தெரியாது ஏதாவது ஒண்ணுன்னா எம்மா எம்மா கனவுல கூட காண முடியாது. எனக்கு இறங்கல ஆச்சு, நெஞ்சு அடிச்சு செத்தே பெருங்களை இறங்கல. மெதுவா மெதுவா நீயும் பேச என்னையே தோலை. இங்கே ரிமோட்டை போட்டிருக்கத பேரு 1008 1009 2000 தடவை சொன்னாலும் இந்த ரிமோட்டுக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நேரம் டிவியில் இருக்கு, ஒரு நேரம் சோப்பாக்கு அடியில் இருக்குது, ஒரு நேரம் மேசையில் இருக்கு, ஒரு நேரம் மெத்தையில் இருக்கு. இதுக்கு ஒரு இடத்துல வைக்கிறச்சுன்னா எவ்வளவு வைக்கலாம். வீட்டில் 3 பொம்பளையிலும் இருக்காவோ. வீடை தலைகீழ தான் போட்டிருக்கு. பத்திராளி எடி கோய் நாங்க வந்துட்டோம் கோய். என்ன மக்கா யாரு? என்ன நீங்களா நிக்கிறியா? நான் பத்திராளி அக்கான்னு நினைச்சேன். ஆளு பார்க்க சைஸ் ஒன்று போல இருந்தவில்ல, அந்த அக்கா நினச்சிட்டேன். அந்த அக்கா இல்லையா? அந்த கொக்கா எங்கே போனாலும் ரிமோட்டை தூக்கி இங்கே போட்டுட்டு போயிருக்கா. வரட்டுன்னு தான் இருக்கேன். எங்கேயாவது பார்த்தானே அனுப்பிவிடு. ரிமோட்டா? இது எங்கள் அக்கா முகமில் வச்சு விளையாடிட்டு இருந்தான். என்ன ஊர்லேருந்து எங்கள் அக்கா வந்திருந்தாளா, அவனுக்கு முகம் விளையாடிட்டு இருந்தான். நான் தான் எங்களை கொண்டு விட்டுட்டு போனேன். அவன் எடுத்து போட்டிருப்பான்னு நினைக்கேன். அப்பவும் எங்கனையா கூட்டிகிட்டு போயிருப்பாவளா இருக்கும். சரி என்ன நான் அங்கே போகிறேன். சரி 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 பார்த்தா எங்களை அனுப்பிவிடு. சரி என்ன. நம்ம வீட்டில் உள்ளதுலேயே பார்க்க நேரம் இல்லை. இவ அவளுக்கு அக்கா மோவா, அவனுக்கு அண்ணன் மோவான்னு அவ்வளோ பேரையும் கூட்டி வீட்டுக்குள்ளே வச்சு வீடை நாளாக்கிடுவா. எங்க இந்த அக்கா இங்கே இல்லை? பிள்ளைய கூட்டிட்டு எங்கே போனாவ? அவளுக்கு வேற நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காள. இந்த அக்கா எங்கன போனாவ? வர்ற வழியில் கடையிலே இல்லை. ஆச்சி வீட்டுக்கு போயிருப்பாவளோ? ஆச்சி வீட்டில் போய் பார்ப்போம். நேரம் ஆகிக்கிட்டே இருக்க. பையன் நல்ல சொடிகண்ட பையனதும் இந்த அக்காவுக்கு பிடிச்சி போச்சு போல. தூக்கிக்கிட்டு அங்கெங்க லவலாத்து போட்டுட்டு கிடக்காவ. எக்கா பத்திரளிக்க வாங்கினங்கே பார்த்தேலக்கா ஒரு பையனை வச்சுக்கிட்டு. பையனை வச்சுக்கிட்டா அது தெரியல வள்ளி. ஆனா அந்த நம்ம அந்த ஊர் கிணறு இருக்குல்ல, அங்கன ஏதோ பிள்ளை விழுந்துட்டுன்னு சொன்னாவ. ஒரு வேளை அங்க ஏதாவது நிக்கவளான்னு நினைக்க தெரியல. பத்துக்கோ வேணா போய் பார்த்துக்கோ. ஊரு கிணத்துல பிள்ளை விழுந்திருக்கா? எந்த பிள்ளை? யாரு? பத்திரளிக்க அங்க நின்னவளா? எந்த பிள்ளை? ஐயோ பாவ யாரா இருக்கும் என்னன்னு தெரியலையே. நீ அங்கனதான் போறியோ? இல்லட்டி அங்க போவல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. நான் அங்க போவல, எனக்கு வேலை கிடக்குது. ஊர்ல அங்க யாரோ சொல்லிட்டு இருந்தாவ. அதை கேட்டு நான் ஓட்ட சொல்லுது. ஒரு வேலை அங்க நிக்கலாம், போய் பாரு.
சரிக்கா சரிக்கா. ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ பாவத்துல. ச்சே யாரா இருக்கும்னா ஒருவேளை பிள்ளைய காண பத்திரளிக்காவை காணும். ஒருவேளை எங்க அக்கா பிள்ளை. ஐயே யாரா இருக்கும்? ஐயோ கடவுளே யார் பிள்ளையா இருக்கும்? எம்மா எத்தே இங்கன ஒண்ணு இல்ல. எடா நல்ல பாருல நல்ல குனிஞ்சு கேடு. நல்ல தேடிட்டு ஒண்ணு இல்ல. ஏல மக்கா மகேஷ் அந்த பக்கம் போய் பாரு. சவச்சா போட்டு சொல்லதுக்கு ஐயோ பாதை வச்சு இப்படி செஞ்சிட்டாளே. ஐயோ சின்ன பிள்ளைய தூக்கி கணக்குகளா போட்டுட்டாளே. யாச்சி சும்மா இடிச்சி இருக்க வெப்பத்துல நீங்க வேற. யாச்சி கொஞ்ச நேரம் பேசாம இருங்க ஆச்சி. அந்த அக்காவே அழுதுட்டு இருக்காவ. இந்த ஆச்சி வேற மகேஷ் கொஞ்சம் தள்ளி தான் பாருப்பா. உண்மையா சொன்னா எதுக்குட்டி எனக்கு வம்புக்கு வரையோ? நமக்கு இது தேவையா? நம்மளை பார்க்கவே 7 பேர் வேணும். இவன் அந்த பிள்ளைய தூக்கி வச்சிருக்காளே. ஐயோ ஜவத்து மூஞ்சி பிள்ளைய காணும்னு ஆத்தாக்காரி ஏடி வந்தா எந்த பிள்ளைய கொண்டு எவங்கிட்ட கொடுக்கறதுக்கு? இதுக்கு மேல எங்க தேட? இங்கேயும் இல்ல. ஒரு இடமும் இல்லையா? கடவுளே அது பிள்ளை இல்லாம இருந்தா போதுமே. எப்ப மெதுவாட்டு மேலே ஏறி வாமக்கா. ஏடி மேலே ஏறி வர சொல்லி நல்லா குடிஞ்சு கேட்கட்டி பிள்ளைய தொலைச்சிட்டு மேலே வாங்க. இப்போ பொய்யாடு வட்ட சிரிக்கி உன் மாப்பிட்ட பாடு போட்டு அங்கே எங்கே இருக்கானு கேட்க சொல்லு. வந்துருவாங்க தெரிஞ்சுக்கிட்டு. ஐயோ எக்கா என் பிள்ளைய எங்கக்கா விட்டியோ? எம்மா எங்க அக்கா கறிக்கு தெரிஞ்சதா என்ன ஆவே எக்கா? எடி வள்ளி எடி நீ சும்மா இருப்பன்னு சொன்னனாலதானே டீ நான் சபையகட்டில வேலை பார்க்க போனேன். பையனை வந்து பார்த்தா காணலையேடி. பிள்ளைய பார்க்க மாட்டாலும் அவளுக்கு 7-8 பிள்ளைகளுவா. இருக்கு கொள்ளலைன்னா பிள்ளைகளை கொண்டு அடுத்த வீட்டில் கொண்டு விடதாட்டி மனுஷியா. இப்போ வந்து நின்றுக்கிட்டு நம்ம உயிரை மட்டும் வாங்காடுவா. ஏல ஐயோ நான் உங்க அம்மிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? லே எந்திரிச்சு மேல வாழ. அலாதடி வள்ளி என் மோவன் தேடி பார்த்ததுல ஒண்ணு இல்லன்னு தான் சொல்லுங்க. அலாத ஐயா யாரு இது பிள்ளைய விட்டுட்டு போயிருக்காவா? இந்த பேதையடுப்பா பிள்ளைய எங்க விட்டுக்கிட்டு அவன் எங்க போனா? வள்ளி பிள்ளைய கொண்டு போயிருக்கேன்ல தேடி போய் சவத்து மூதி விட்டுக்கிட்ட எங்கேயோ போய் ஊர் சுத்த போயிருக்க பாரு. போன போட்டு சொல்லிடுவோம். ஏமக்கா யார் அடிச்சா? அத்தை விட்டுட்டு போயிட்டாலோ? அழாதான போன போட்டு உங்க அம்மையை வர சொல்லுதே. அழாதல இல்லையா? அழாதல. நீங்கெல்லாம் ஒரு ஆளாக்கா. உங்களை நம்பி பிள்ளைய தந்துட்டு போனேன்னா எங்க அக்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இன்னையோடி உங்களுக்கு எனக்கு இருக்க சங்காத்தமே முடிஞ்சு. என் வேலையில பண்ணவளை வள்ளி ஏட்டி நீ பிள்ளைய கொண்டு குடிச்சுக்கிட்டு அவளை பிடிச்சி அழிச்சிட்டு கிடக்கா. அவள் தான் வேலை இருக்குன்னு சொன்னால பிள்ளைய பார்க்க முடியல எனக்கு பிள்ளையில வச்சு போடுவேன். சும்மா இருக்காச்சு. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அக்கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கு ஏன் ஒரு சைசன் நெலிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. ஏடி ஒன்னு இல்லாட்டி பிள்ளைய கண்டுபிடிச்சிருவா மாட்டி. அலாத வள்ளி அலாத. ஏக்கா கிணத்துக்குள்ள யாருமே இல்லங்காவ. அப்போ வேற என்னத்தையாவது விழுந்திருக்கும். பிள்ளையா இருக்காது. வீட்டுல போய் தேடி பாருங்கக்கா. அங்கனதான் எங்கேயாவது நிப்பா. ஆமாட்டி எங்கனையாவது தேடியாவது பாப்ப முட்டி பிள்ளைய விட்டுக்கிட்டு வந்திருக்கா பாரு. ஹலோ பத்ராளி. ஹலோ எங்க வீட்டுக்கு வந்துட்டேளா? நான் ஒரு 1/2 மணி நேரம் இப்ப வந்துருவேன். பேதி எடுப்பா. ஏடி இந்த வள்ளி வந்தா உன் அக்கா மவனை எவனையும் ஒருத்தனை உங்ககிட்ட தந்துட்டு போனால பிள்ளை எங்க விட்ட? பிள்ளைய ஐயோ எங்க அந்த கொடுமை ஏன் கேட்கவே. எங்கன்னா வேலை பார்த்துட்டு வந்தவங்க அடுப்பாங்கரையில் நின்றுக்கிட்டு அடுக்கலையில இருந்து வெளியே வந்து பார்த்தா பிள்ளைய காணும். வச்சு விளையாட்ட ரிமோட்டு மட்டும் இருந்துங்க. தாச்சி கிணத்துல ஏதோ சத்தங்கக்கு பாட்டி பிள்ளைதான் கிடக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். உள்ள கிடந்து தேடிட்டு இருக்கமுக்கே ஆளை காணல. மோரைய தேடிட்டு இருக்க மோர பாய வச்சு இடிச்சிருவ முட்டி மோர கட்ட பொம்பளையாட்டி நீ எல்லாம். என்னத்துக்கு இங்க இருக்க வெப்பாளத்துல நீரும் கிடந்து என்ன ஏசிட்டு கிடக்கேரு?
பிள்ளைன்னா ரூமுக்குள்ள கடந்து ஒரே அழுக. என்ன பிள்ளை அழுவ சத்தம் கேக்குன்னு வந்து பார்த்தா இந்த பையன் கிடக்கா. நல்ல வேலை வள்ளி வந்து சொன்னனால எனக்கு அவ வீட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சுது. இல்லைன்னா நான் எங்க இங்க வாரத்து கிழிச்சு போடுவேன். மரியாதைக்கு வீட்டுக்கு வாட்டி. என்னங்க சொல்லுது? பிள்ளை கிடைச்சிட்டா? ரூமுக்குள்ளே இருந்தா? எடோட்ட சிரிக்கி தேடி பார்க்க அவ்வளவு வலி. ஆமா, உள்ள ரூம்ல தான் இருக்கு. நீ போனவை இப்ப வா. எம்மா, எனக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கு. போனவை மனசா வாரேன். எல்லாம் மகேஷ், வெளியில வா, அங்க உள்ள யாரும் கிடையாது. வா வா. எப்பா, புள்ள கிடைச்சட்டான்னு சொன்ன பிறகு அப்ப உயிர் வந்திருக்கு. ஏ வள்ளி, வா வள்ளி, இந்த புள்ளைய தூக்கி தந்துருதே. எம்மா, எனக்கு ஒரு சங்காத்தமே வேண்டாம். புள்ளைய தூக்கிட்டு ஓடிடு. இந்த வாரமக்கா எப்படியோ உள்ள யாரும் இல்ல. நல்ல வேலைக்கு. ஆமாட்டி, நான் கூட பயங்கர போயிட்ட முட்டி. பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிருப்பா? எம்மா சேல போய் காலியை தான் நக்கிட்டு கிடந்திருப்பா. நல்ல வேலைக்கு உன் மகன் மேலேயாச்சு போட்டு உள்ள போய் முங்கிறாங்க. தூக்கு மேலே வச்சு. எப்படியோ ஒன்னும் இல்லாதது வரைக்கும் சந்தோஷமாயி போச்சு.